2000 வருடத்துக்கு முன்னாடி சூத்திரன், வைசீகன், சத்திரியன், பிராமணன் அப்படின்னு பிரித்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது பிரித்தது கிடையாது, ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கு இதை விட ஒரு பிரிவை எவனாலும் எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. நான் ஒரு பிராமணன் கிடையாது, ஆனால் பிரித்தவன் பிராமணன். இது எப்படி பிரித்தானுங்க அதுதான் இன்னைக்கு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பொருளை உற்பத்தி செய்பவன் சூத்திரன். இப்போ ஒருத்தனே மிளகா, உப்பு, நெல், கோதுமை எல்லாத்தையும் விளைவிக்க முடியாது. ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றா விளைவிப்பான். நான் சொல்கிறது புரியுங்களா? ஒருத்தன் நெல் உற்பத்தி பண்ணால் நெல்லை மட்டும் சாப்பிட முடியுமா? அதுக்கு மிளகா வேணும், உப்பு வேணும். இதெல்லாம் ஒவ்வொருத்தனும் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு சூத்திரன், பொருளை உற்பத்தி செய்பவன் சூத்திரன் அப்படின்னு பேர் வச்சானோ. நம்ம சூத்திரன்னா ஏதோ நம்மளை குறைச்சி மதிப்பு போட்டான்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். பொருளை உற்பத்தி செய்பவனுக்கு பெயர் சூத்திரன்னு பிரித்தானோ. சரி, இதை எப்படி ஒருத்தன் நெல் வச்சிருக்கவன் உப்பு வேணும்னா இன்னொருத்தன்ட்ட வாங்கி தான் ஆகணும். அதை பிஸ்னஸ் பண்ண ஒருத்தன் வேணும். வியாபாரம் செய்பவனுக்கு வைசீகன்னு பேர் வச்சானோ. நம்மளே பொருளை தயார் பண்ணி நம்மளே திங்க முடியாது, அதுக்கு மற்ற பொருள்கள் தேவை. மற்ற பொருள்களை வாங்கியாந்து விலை குறைஞ்ச இடத்துல வாங்கியாந்து விலை அதிக மதிப்பில் வைக்கிறவன் பிஸ்னஸ் மேன். புரியுங்களா? இவனுக்கு வைசீகன்னு பேர் வச்சானோ. இவனுக்குள்ள பிரச்சனை வந்தது, மற்ற சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கும் பிரச்சனை வந்தது. இவனுகளை பாதுகாக்க ஒருத்த வேணும். அவன் தான் சத்திரியன், அரசன் அப்படின்னு பிரிச்சானோ. புரியுங்களா? மற்றவனுக்கு பொருளை உற்பத்தி செய்பவன் வைசீகன், சூத்திரன். உனக்குள்ள பண்ட மாற்ற முறை தான் பழைய காலத்தில் வியாபாரம். இவனுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வலிமை உள்ளவனே ஒருத்தன் பிறந்தான். அவன் தான் சத்திரியன், அரசன். புரியுங்களா? 3 பிரிவு. சரி, இவனுக்கு பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறதும் பாதுகாக்கிறதும் மட்டும் இருந்தால் போதுமா? கல்வி அறிவு வேண்டும். இந்த கல்வி அறிவை சொல்லிக் கொடுப்பவன் யார்? அதற்கு என்று சில பிரிவினர்கள் தோன்றினார்கள். புரியுங்களா? அவன் கல்வியாளன், அந்தணன், பிராமணன் அப்படின்னு பிரிச்சாங்க. இந்த பிரிவில் எதை குறை சொல்ல முடியும், எதை குறைக்க முடியும்? நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரிச்சுட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கும் இதுதான் விதிமுறை. இதில் மாற்றமே கிடையாது. இந்த மாதிரி பிரிக்காமல் வேற ஒரு பிரிவை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இந்த பிரிவில் ஒன்று எடுத்துடலான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்ல புரியுங்களா? இதுதான் வர்ணாச்சல தர்மம். புரியுங்களா? நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் பேசிக்கிட்டு மற்ற சமயத்தில் உள்ளவங்களை, மதத்தில் உள்ளவங்களை பிரச்சனை பண்ணுறமே தவிர அது முக்கியமான விஷயம் இல்லை. அதாவது இப்போ நோட்டு பிரிச்சதில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியன் வாழ்ந்த காலத்திலேயே சமுதாயத்தை பிரித்திருக்கிறார்கள். இவன் உற்பத்தி செய்பவன், இவன் வைசீக, இவன் சத்திரிய, இவன் பிராமணன், கல்வியை சொல்லிக் கொடுக்குறான். இதில் எந்த குறையை